Hi friends, welcome back to Design Travel. Session 5ல நம்ம எலிப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக சாஃப்ட்வேர் நியூ கொடுத்து பார்ட் சாலிட் கொடுத்து எந்த நேம் வேணுமோ அதை எடிட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஓகே கொடுத்தப்புறம் கிராஃபிக்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம இனிஷியலாக ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுவோம். ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எந்த பிளேன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஸ்கெட்ச். நம்ம எலிப்ஸ். ஸோ எலிப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ். எலிப்ஸ் மோஸ்ட்டாக பெர்ஃபரேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஷீட் மெட்டல் பெர்ஃபரேஷன். ஸோ நம்ம ஷீட் மெட்டல் பார்க்கும்போது நம்ம அந்த எலிப்ஸை பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டு வீக் டைமென்ஷனை ஸ்ட்ராங் டைமென்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 ஆக்சஸ் இருக்குது, லாங் ஆக்சஸ் அண்ட் ஷார்ட் ஆக்சஸ். ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த டைமென்ஷன் மாடிஃபை பண்ணணும் டபுள் கிளிக் கொடுத்து மாடிஃபை பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் டைமென்ஷனை க்ரியேட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் எலிப்ஸ். அப்புறம் செகண்ட் ஒன் சென்டர் அண்ட் ஆக்சஸ் எலிப்ஸ். ஸோ இது வந்து சேம் மெத்தட் தான், பட் அது வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து க்ரியேட் ஆகும். சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கலாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைக் சென்டர் ரெக்டாங்கிள் மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர். இது வந்து எலிப்ஸ். ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு எலிப்ஸ் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ப்ளைன் பார்ப்போம். ஸ்ப்ளைனுக்கு ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்குது, அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏரோஃபாயில் ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் ஸ்ப்ளைன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் கர்வேச்சர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மாடலில் எடிட் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கர்வேச்சர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ கர்வேச்சர் அனலைசிஸ் டூல். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கர்வேச்சர் அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மிடில் பாயிண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த அனாலிசிஸ் டூல் எலிவேட் ஆகிறது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு எப்படிலாம் க்ரியேட் பண்ணுமோ அதுக்கு எது பண்ணி இந்த அனாலிசிஸ் டூலை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டென்சிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டென்சிட்டி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபார் அக்யூரேசி. அண்ட் தென் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் பண்ணால் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ட்ராக் பண்ணி உங்களுக்கு அந்த ஷேப் கர்வோட ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்டாக சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சர்ஃபேஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். கர்வேச்சர் அனாலிசிஸ் டூல். பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் நிறைய பாயிண்ட்ஸ் ட்ராக் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாமே இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் பாயிண்ட்ஸ் வரும், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் இதுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் டைமென்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லேயே காமிக்கும். ஸோ கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கொடுத்தா ஹரிசாண்டலாக ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் காமிக்குது. ஸோ அகைன் நான் டபுள் கிளிக் கொடுத்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஸோ 2 சைடும் கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ளைன். ஓகே, ஸோ இந்த டைமென்ஷன் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டூல் வந்து ஃபில்லட். ஸோ ஃபில்லட்டில் ஃபில்லட்டுக்கு ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்காக ஃபில்லட்னா மோஸ்ட்டாக ஷார்ப் பேஜஸ் ரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபில்லட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் அதை நம்ம ஸ்மூத்தாக க்ரியேட் பண்ணோம். ஷார்ப்னா இட் இஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூ. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆக சான்ஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நார்மல் சர்க்குலர் ஃபில்லட். ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ ஃபில்லட். ஸோ இப்போ இந்த ஷார்ப் கார்னர் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் லைன் உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்வெக்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்வெக்ஸ் டைப் ஆஃப் ஃபில்லட். ஸோ இந்த கார்னர் இன்டர்னலாக இருக்கிறது தட் இஸ் கால்ட் கான்கேவ். அதே மாதிரி செகண்ட் ஒன் சர்க்குலர் ட்ரிம். சர்க்குலர் ட்ரிம்ன்றது உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரி கிரியேட் ஆகாது. ரேடியஸ் மூலியமாகவும் நீங்கள் அந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டர்னல் தான் அது இஸ் கான்கேவ் சொல்லுவோம். இந்த வெளியில் இருக்கிறதுலாம் கான்வெக்ஸ் ஃபில்லட். அந்த தேர்ட் ஒன் எலிப்டிக்கல். எலிப்டிக்கல்ன்றது எலிப்டிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு அந்த ஃபில்லட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் மாதிரி கொடுப்போம். இதுக்கு வந்து நம்ம ரேடியஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற செலக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி எலிப்டிக்கல் ஃபில்லட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் டிஃபைன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்லட்டோட டைமென்ஷனை கொடுக்கலாம். அதே மாதிரி எலிப்டிக்கல் ட்ரிம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரி கிரியேட் ஆகாது. ஸோ இட் வில் டைரக்ட்லி கிரியேட் த ஃபில்லட். ஸோ இது வந்து 2Dயில் இருக்கிற ஃபில்லட். 3D மாடல்லையும் ஃபில்லட் செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்ட் கிரியேட் பண்ண பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செஷனோட ஃபைனல் டூல் சாம்ஃபர். ஸோ சாம்ஃபர் வந்து மோஸ்ட்லாக இந்த பிவில்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிவில்னா டேப்பர் சர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு சாம்ஃபர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, நார்மல் சாம்ஃபர் அப்புறம் சாம்ஃபர் ட்ரிம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ சாம்ஃபர், ஸோ இது வந்து ஆர்க் அண்ட் லைன் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைன் 90 டிகிரியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஆங்கிளில் இருந்தாலும் நம்ம சாம்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ சாம்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வேணுமோ அதை பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாம்ஃபர் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாம்ஃபரில் உங்களுக்கு அந்த இன்டர்செக்ஷன் லைன் கிரியேட் ஆகும், ரெஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரி. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்லேருந்து பிக் பண்ணிங்கன்னா இந்த சாம்ஃபர் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் சாம்ஃபர் ட்ரிம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரி கிரியேட் ஆகாது சாம்ஃபர் ட்ரிமில். ஸோ தட் இஸ் த மெயின் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி பெவல் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் டிஃப்ரெண்ட் டூல்ஸோடு நான் வரேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.